கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நான், குடும்பம், உலகம் கையாள்வது எப்படி? காலாள்வது? நம்ம பாரம்பரியமாக சில வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போமா? என்ன பண்ணுப்போம், அதை தான் சொல்லுவோம். கையாள்வதுன்னா நீங்கள் பாட்டு கற்பனை பண்ணிக்கூடாது. எல்லாத்தையுமே கையில் தான் ஆள்ற பொழுது இல்லை. சிலதெல்லாம் கண்களில் ஆள்றோம், சிலதெல்லாம் என்ன பண்ணுறோம் இல்லை, சிலதெல்லாம் காதில், மியூசிக்கெல்லாம் இதில், காதில், வாசனையான பொருள்லாம் மூக்கில், சுவையெல்லாம் நாக்கில், பாசம், அன்பு, கருணையெல்லாம் தொட்டு பார்த்து ஐம்புலன்கள் மூலமாகவும், சரக்கு அடிக்கும் போது சத்தம் கேட்காதுன்ட்டு கிளாஸை முட்டிக்கிறாங்க. ஆமாம். மனுஷனும் உறவாடும் போது எல்லாமே வந்துடும். சிரிப்பான், பேசுவான், கோவப்படுவான், முணுகுவான். சில பேர் மண்ணு மாதிரி கூட இருப்பாங்க. நம்ம ஜோக் அடிப்போம், கம்முன்னு பார்ப்பாங்க என்ன இதுன்ட்டு. நம்ம சொல்லுவோம், சொல்லிட்டு நம்ம ஜோக் அடிச்சோன்னே. இல்லை சில பேர் ஜோக் அடிக்கிறவங்களே சிரிச்சுன்னு இருப்பாங்க, நம்ம கம்முன்னு பார்த்துன்னு இருப்போம். பார்த்துக்கிங்களா? இது மாதிரிலாம் வித்தியாசமாக இருக்கும். கேட்டது என்னடான்னா கையாள்வது. எதைன்னா என்ன, என் குடும்பத்தை, இந்த உலகத்தை. இங்கே பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாலுமே நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லிடுவாங்க. நான் யாருன்னு ஒருத்தர் போட்டுருந்தார் வீடியோ, போய் பார்த்தேன். அவங்க ஆரம்பித்தார், எங்கள் அப்பா தண்ணியில் மிதப்பார், நீந்துவார். பார்த்தீங்களா? அதான் யாரா பார்த்துட்டு இப்போ வந்துடும் எனக்கு. இதெல்லாம் சொல்கிறாரு. இது 4-5 குரு, எனக்கு அந்த குரு, இந்த குரு நிறையா. என்னடா லாஸ்ட் வரைக்கும் நான் யாரானா அவருக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்கிறாரு. அப்படித்தானே? இப்போ இந்த கேள்வியில் நான், குடும்பம், நான், உலகம், ப்ளஸ் நான் என்னையே. நான் என்னை கையாளணும், நான் இந்த குடும்பத்தை கையாளணும், நான் இந்த உலகத்தை கையாளணும். கையாளணுன்ற வார்த்தையை நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னா, எப்படி இதை நடைமுறை சாத்தியப்படுத்துறது, எனக்கு தொல்லலாமல் இருக்கிறது, நான் எப்படி இதை கொண்டாட்டமாக வச்சுக்கிறது, அப்படி தானே கேட்கணும். நான் என்னை கொண்டாட்டமாக எப்படி வச்சுக்கிறது, என் குடும்பத்தை நான் கொண்டாட்டமாக வச்சுக்கிறது, இல்லை இந்த உலகத்தை கொண்டாட்டமாக வச்சுக்கிறது, இல்லை நான் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, குடும்பத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, இந்த உலகத்தை, இப்படியெல்லாம் தனித்தனியாக சொல்லாமல் மொத்தமாக கையாளுறது. கையாளுறதுன்றதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் ஆமாம், கையாளுறதுனா பிரச்சனைங்க வருது. எனக்கு நான் சந்திக்கிற பிரச்சனைகளை எப்படி கையாளுறது? நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், கொண்டாட்டமாக இருக்கணும். எனக்கு பிரச்சனைங்க வரும், அதை எப்படி நானே கையாளணும். அப்படி தானே? நாம் எல்லாருமே பரீட்சை எழுத வந்துக்கிறோம் இங்கே. நாம் எல்லோரும், நானும் நீங்களும் எல்லாருமே எதுக்கு தான் வந்துக்கிறோம் இங்கே? பரீட்சை எழுதும். விடைகள் ஆளாளுக்கு வேறு ஒரு மாதிரியும், கேள்விகள் வேறு வேறு மாதிரியும் இருக்கும். ஒரே மாதிரிலாம் இருக்குது. காப்பி அடிக்க முடியாது. முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். என்ன பண்ண முடியாது? காப்பி அடிக்க முடியாது. முதல் கேள்விக்கு என்ன பதில்? ஏன்னா உங்ககிட்ட முதல்ல கேட்ட கேள்வி வேற, என்கிட்ட முதல்ல கேட்ட கேள்வின்னா வேறு. வாதியரே வந்து கேள்வி, முதல் கேள்விக்கு பதில் இதுன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எழுதக்கூடாதியா? கேள்வி எப்படி இல்லை? இன்னொரு விஷயம், ஒருத்தருக்கும் ஒரு மொழியில் எழுதிக்கிறாங்க. வாத்தியார் இங்கே வந்து கேள்விகள்லாம் குத்து விட்டு நீ பிட் அடிப்பானே பார்க்க முடியாது. நீங்கள் லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், என்னென்ன கர்மம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடலாம். ஆமாம், ஓப்பன். பதில் யார் தான் சொல்லி ஆகணா? இந்த சிபிஎஸ்சி சிலபஸ் மாதிரி. ஆமாம், இஷ்டமாக தான் நீ எழுதணும். என்ன சொல்ல முடியாது? அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் மாதிரிலாம் காரி துப்பிட்டுலாம் வரக்கூடாது. ஆமாம், எச்ச துப்பிட்டு தடவிட்டு வர்றதெல்லாம் கிடையாது. ஈஎச்சாங்காப்பி மாதிரி, எச்சாங்காப்பி மாதிரி கூட நமக்கு அதே மாற்றிடலாம். இஎச்இதிலே இருக்குதுல்ல, ஏஎச்சாங்காப்பி, பிஹெச்சாங்காப்பியெல்லாம் கூட சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் இஎச்சாங்காப்பியே சொன்னுக்குது இல்லை, இசட்டச்சாங்காப்பின்னு கூட சொல்லலாம். நமக்கு என்ன சொல்லிட்டா அதையே சொல்லுங்கிறோம் பத்தியா? அப்பயே நான் என்னை பராமரிக்கவில்லை. முதல்ல எனக்கு என்ன புரியலன்னா, நான் தனிப்பட்ட ஒரு கேள்வித்தாளோடு வந்திருக்கிறேன். நான் எப்படி வந்துக்கிறேன்? தனிப்பட்ட ஒரு கேள்வித்தாளோடு வந்திருக்கிறேன். என்னை போல ஒருவரும் இங்கு இல்லாததால் யாரிடத்திலிருந்தும் அவரை போல வாழ நான் கற்றுக்கொள்ளக்கூடாது. என்னை போல் யாரும் இங்கு இல்லாததால் யாரிடத்திலிருந்தும் அவரை போல வாழ நான் கற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் எனக்கு எது நன்மை பயக்கும், அவர் எப்படி பிரச்சனையை கையாள்கிறார், அவர் எப்படி கொண்டாட்டமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நான் என்ன செய்யலாம்? என்ன அதுக்கேற்ற மாதிரி வரையறுத்துக்கலாமே தவிர அதே மாதிரி என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு கொருகலிக்காய், கொடுக்கா புளி அறுக்குறாங்க ஒரு கத்தி வச்சு. நான் மரத்து மேலே ஏற முடியாது, முள்ளு குத்தும்.
அவருக்கும் மரத்து மேலே ஏற முடியாது, முள்ளு குத்தும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, கடை ஒன்று வச்சு இருக்கிறார். இப்போ என்கிட்ட மூங்கில் குச்சி நிறைய இருக்குது. அவர் அலுமினியம் இதில் பேட்டர்னில் லண்டன்லேருந்து இல்லை ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கிடுறாரு டிவைஸு. மேலே முனையில் கத்தி வச்சு கீழே அப்படி கிளிப்பை எடுத்துனாவே கொட்டும், வாங்கி வந்துக்கிறார் அவர். என்கிட்ட என்ன இல்லை, அந்த மாதிரியெல்லாம் பொருளாதாரம்லாம் இல்லை. ஆனால் நானும் கொடுக்காப்புலையும் பறித்து சாப்பிட முடியும். எப்படி, ஒரு கயிறு எடுத்து கவை கட்டி நானே யோசித்தா வந்துடும் எனக்கு. அப்போ நான் எதனா செய்யறதுக்கு எப்படி செய்கிறாங்கன்னா நான் பார்க்கலாம். ஆனால் நான் எப்படி செய்யணும்னு யார் தான் முடிவு பண்ணா? நான் தான் முடிவு பண்ணணும். ஏன், எனக்கு ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கோ லண்டன் போகிறதுக்கோ என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. எனக்கு அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி தரதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. அதே மாதிரி செய்யணுன்னு அவசியம் கிடையாது. எனக்கு கொடுக்காப்புளியாக எடுத்து சாப்பிட்ணும், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் உண்டிகள் வச்சு அடிக்கிறவங்களாம் இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டிக் வச்சு தான் என்னன்னு இல்லை மரத்தை குலுக்கலாம், மரத்தை குலுக்கலாம், வேறு எதனா குச்சை வச்சு பண்ணலாம், மூங்கில் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த சமூகத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்த்துவிட்டு அதே மாதிரி ஸ்டிக்கு தான் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நான் கொள்கலிக்காவாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்போ தான் தோற்று போகிறேன். அதர்வைஸ் கொள்கலிக்கா எனக்கும் தான். நான் கூட என்ன பண்ணலாம், இப்போ நான் என்னை கையாள்வது என்றால் என்னை கடவுள் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் படைத்தார். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. உங்களையும் எப்படி தான் வச்சாரு கடவுளே, எல்லாரையும் எப்படி தான் வச்சுக்கிறாரு. இப்போ கமாண்ட் எழுதுறாங்க நமக்கு வந்து ஒருத்தர், எல்லாரையும் மகிழ்ச்சியாக படித்தாருன்ற, என்னை மகிழ்ச்சியாக படித்தா உங்ககிட்ட நான் ஏன் காசு கொடுத்து கற்றுக்கணும்? கேள்வியே இல்லையா? இல்லை வரும்போதெல்லாம் நடுவில் கமாண்டுங்க வரும். எப்படிலாம் நெகட்டிவ் கமாண்டு வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் பேச்சை சுவாரஸ்யமாக்கலாம். நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது. ஐயோயோ இப்படியெல்லாம் கேட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்து ஓட்டான்னா ஒருத்தன். கேள்வி தானே, மகிழ்ச்சியாக எல்லோரும் கடவுள் பச்சிக்கிறான்னா நான் ஏன் ஒன்று மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள்கிட்ட கேட்கணும்? இப்போ ஒருத்தர் கேட்டார் தானே, நான் உலகத்தை குடும்பத்தை எப்படி கையாடுறது, நான் என்னையும் இந்த உலகத்தில் கேட்டார் தானே. நானே கற்பனை பண்ணியா பேசிக்கிறேன், வந்து உட்காந்து நானே வந்து உட்காந்துன்னு கற்பனை பண்ணி உங்களெல்லாம் கேள்வி கேளுங்கன்னு கேட்டேன்னா கேட்டிங்களா? கேட்கல. இப்போ அவங்களே கிரியேட் பண்ணி வச்சு நானே கூட கொடுத்துட்டு வந்துருக்கலாமா? ஆனால் கேள்வின்னு ஒன்று உருவாக்கி கேட்டுனுக்குறோம். கரெக்ட் தானே? இந்த கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதா? பதில் சொல்லாமா சொல்லக்கூடாதா? கமெண்ட் எதெல்லாமா எதுக்கூடாதா? ஆனால் நம்ம கமெண்ட் டெலீட் பண்ணிட்டு போயிடலாமா போகக்கூடாதா? இவ்வளோதான் விஷயம். அப்போ நான் என்னை எப்படி கையாளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எது தேவையோ அதை நான் எடுத்துக்கணும். எது எனக்கு தேவையோ அதை என்ன பண்ணினா டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணோமா இல்லையா? ஆர்ட் விட்டுக்கலாம், ஐ லவ் யூ சொல்லிக்கலாம், நன்றி ஐயா சொல்லிக்கலாம், விசேஷங்க ஐயான்லாம், கொண்டாட்டங்க ஐயான்லாம், நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தீங்கலாம். இந்த பொருட்களுக்கு எப்படியா இருக்குது தெரியாமல் கஷ்டப்பட்டுதுன்னே ஒரு ஸ்டிக்கை போட்டு எடுத்துலாம் முடியுது. அதே அலுமினியம் பைப் தான் இல்லை. ஆனால் இந்த ஸ்டிக்குக்கான காரணம் அங்கே தானே வந்து மூங்கில் எடுத்து இருக்கிறதுக்கான காரணம். யாரோ ஒருத்தர் உதாரணம் அதை நன்றி சொல்லிக்கலாம், பண்ணிக்கலாமா இல்லையா? இல்லை அந்தால கேவல் கூட போச்சுக்கலாம், நீ என்ன பெரிய சிகை, மயிர்னாக்கா தப்பு, நீ என்ன பெரிய சிகை, நீ என்ன ஸ்டிக் வச்சு நடத்துக்கிறேன், நாங்கள் மூங்கில் எடுத்துருவோம் சொல்லிக்கலாம். பெருசாக ஏன் எதுவுமே மரத்தில் சாய்ச்சிட்டு நீயே கீச்சன் முதுகெல்லாம் கீச்சன் கூட எடுத்துன்னு வரணும். இல்லை வீரனுக்கு அழுகுன்னா நான் போய் கையில் பறிச்சுன்னு வருவேன்டான்ட்டு போட்டு போய் பக்கத்து களை வந்து கீச்சின்னு ரத்த ஊற்றினு 2 முள்ளு குத்தின்னு வரலாம். யாருக்கிட்ட போய் ஏற்று செப்டிக் ஆகிட்டு செத்து கூட போயிடலாம், யாருக்கு தெரியும்? ஆமாம், கொல்காப்பள்ளி யாருக்கு போய் செத்து போனவனும் இருப்பான். ஒருத்தர் சுடுகாடுக்கு போயிடறாங்க, ஃபஸ்ட்டு வரதுக்கு பந்தை திரும்பி வரும்போது 2 பேர் செத்துட்டாங்க. ஒருத்தரை பொதுகி போய் 2 பேர் செத்துட்டு வந்துட்டாங்க. அங்கே பெரிய பெரிய கொல்லிங்கெல்லாம் அப்படியே அந்த இதில் போய் அந்த சமாதியில் ஒட்டி இருந்தது. இவனுக்கு சும்மா இருக்க முடியாமல் என்ன பண்ணிடுறானுங்க, அந்த சுட்டெல்லாம் கொடுப்பானுங்களே புஷ்ட்டு அது மாதிரி விசில் வச்சுக்கிறானுங்க. அவள் தான் பாஞ்சு இது அங்கேயும் மூஞ்செல்லாம் வீங்கி அப்போயே ஆன் தி ஸ்பாட் 2 பேர் அவுட்டு, 3 பேர் மருத்துவமனையில். நடந்த கதை. இப்போ நான் சொன்னேன், நீ சொன்ன சுடுகாட்டில் போய் போதிக்கணும்னு போகும்போது சொன்னாக்கா இப்போ எல்லோரும் முக்காடு போட்டு போனதுக்கெல்லாம் எதுக்கு காரணம்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? கொல்லி போட்டு போதுன்னா முக்காடு போட்டு போனானுங்க. அன்னைக்கு அந்த அந்த காடா துணி 4 முழம் போட்டிருப்பானுங்கல்ல, உள்ள ஜட்டி தர மாதிரி ஒரு துண்டு ஒன்று கட்டுவானுங்க. இன்றைக்கும் பணம் எடுக்கும்போது அதே துணியை கட்டுறானுங்க. அப்டேட்டே ஆக மாட்டேன்னு முடிவு பண்ணிருக்கிறாங்களா இல்லையா? சார்ஜ் டிஷர்ட் போட்டு போனால் யாரும் வான அனுப்புகிறாங்களா? இல்லை மண்ணு நோண்ட முடியாதா, புதைய முடியாதா? அந்த அந்த செலவாதிக்கிட்ட போய் அதே மாதிரி ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா அவர் என்னங்க அன்னைக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் 5000 ரூபாய் ஆயிடுச்சுன்னு. ஏன் அவ்வளோ ஏறிச்சா? இன்னும் யாருன்னா அவன் அதுக்குன்னு அந்த பணத்துக்கு எடுத்து கீச்சு பணத்துக்கு பாதி கட்டி இவனுக்கு ஒரு பாதி கட்டி இருந்து போய் நம்ம பயமா இருக்கும். நம்மளும் இதே மாதிரி தான் சாவ போகிற பொழுது முன்னாடியே துண்டை கட்டானுலடான்னு ஆகிடும். இதுக்கே கொல்லி போட வரமாட்டான் சில பேர். இதுக்கு சொத்துக்கு இது கொல்லி போட்டாக்கா தான் உரிமை வரும்னு இதில் வந்து ஒரு சட்டம் கற்றுட்டுறதுனால வேண்டி நான் தான் கொல்லி போடுவேன்னு அட முடியணுங்கிறான். இந்த வாரிசு உரிமை போருங்களா,
சார் இப்போ என்ன பராமரிக்கிறதுக்குன்னா பிரச்சனைங்க பல கோணங்களில் வருது, ஆளாளுக்கு ஒரு மாதிரி வருது, எல்லாரும் வேற ஒரு மாதிரி இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பிரச்சனையை கையாள முடியாது. எல்லாரும் பிரச்சனை என்ன பண்ண முடியாது, ஒரே மாதிரி கையாள முடியாது. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ நான் என்ன தான் பராமரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னா என்கிட்ட தான் கேட்கணும். நான் என்னை பராமரிக்கிறதுக்கு கையாளுறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? எனக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பார்த்துருங்க, நீங்கள் புருஷன் நல்லா இருக்கிறான், போய்க்கிறாங்க, வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு வெளியேந்து உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கு தான் தெரியும்? அந்த சினிமாக்கெல்லாம் இட்டும் போறாரு, வேற எதுவும் பண்ணலன்னு எனக்கு தான் தெரியும். அந்த பொம்பளை அவ்வளோ நல்லா தான் என்ன கூட வெளியே பேசிக்கிறா, இல்லை தட்டில் சோறு போட்டு காலில் தள்ளுறான்னு யாருக்கு தெரியும்? அந்த கொடுமை நான் தான். இல்லை அம்மா கிட்ட கதவு முட்டு உள்ள வெளியே வேடிக்கை பாருமான்னு தான் சொன்னேன். அடி நான் தானே வாங்கினுக்கிறேன். இதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா யாருக்கிட்டனா? இப்போ என்ன கையாளுறதுன்னு என்ன பண்ணுறது? இதே மாதிரி கதவு முன்னா அவர் தூங்காத. இல்லை வாடி பட்ட புள்ள வெளியே என் வாலி பத்த நொகடிச்ச கீழியே. கரெக்டானா? இப்போ என்ன கையாடுறதுக்கு நான் என்ன கையாடுறதுக்கு சொல்லுங்கிறேன். ஒரு தலைப்பு, ஒரு கேள்வி வருது, கேள்வி கேட்குறாரு என்னன்னு, இந்த ஆன்மீகவாதிகளாம் அசிங்கம் பிடிச்சவங்களாங்கிறான்ல, என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆன்மீகம் அது இல்லைன்னு சொல்கிறதுக்காக ஒருத்தர் ராமானு கதனாடான்னா அவனா உணர்வோடு பேசினா, அது போய் இன்னும் ஒரு கமெண்ட் எழுதுறேன்னா அந்த நான் என்ன பண்ணுறது? கழுதுனா நான் என்ன, நான் ஞானிகள்லாம் சொல்லிக்கிறேன், கமெண்ட் எழுதுறங்கோ ஞானிகள்லாம் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஞானின்னு சொல்லாதுன்னு சொன்னான்னா அதை சொல்ல மாட்டேன்றான். ஏன்னா அவனுக்கு கழுது நாயெல்லாம் கேட்குது, ஞானின்னு மட்டும் கேட்க மாட்டேங்குது. கமாண்டு சில ஞானிகள் கமாண்டு எழுதுவாங்க நம்மளுக்கு. இப்போ அந்த மாதிரி ஞானிகள்லாம் எழுதுனால தான் பின்னாகிறோம். நம்ம ஒரு தெளிவாக பேச ஆரம்பிக்கிறோம். பேசும்போது இந்த மாதிரிலாம் பிரச்சனைங்க வருது. புரிஞ்சுச்சா? நான் யாரு? ஸ்பெஷல், யூனிக். நான் யார்கிட்டையும் என்ன பண்ணலாம், கற்றுக்கலாம். ஆனால் அதே மாதிரியே சங்காப்பி பண்ண முடியாது. நான் கற்றுக்கிறதுன்னா எப்படி இருக்கணும்? எனக்கு ஏதுவாகவும் எனக்கு சாதகமாகவும் தான் கற்றுக்கணும். எனக்கு ஏதுவாகவும் சாதகமாகவும் கற்றுக்கணும். அது எல்லா இடத்துலையுமே அப்பீல் ஆகுது. அது ஒரு இடத்துல தான்லாம் கிடையாது. சாப்பிட்றீங்க, கறி சாப்பிட்றீங்க, மீன் சாப்பிட்றீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா ஒருத்தர் கறிலாம் சாப்பிடாதுன்னா அது அவர் சாப்பிடாது, நீங்கள் ஏன் சாப்பிடாது, யார் சாப்பிடாது ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து பாவம், உயிரார். அப்போ நெல்லெல்லாம் உயிரா இல்லையா? நான் நெல்லெல்லாம் ஒரு செல்லு, அது ஒரு அறிவு, 2 அறிவு 3 அறிவுக்கு தான் சாப்பிடுது, ஒரு அறிவுக்கு தான் சாப்பிட்டுக்கலாம். அப்போ புழு பூச்சிலாம் ஒரு அறிவு தானே சாப்பிட்லாமா? புழு பூச்சிலாம் ஒரு அறிவு தானே சாப்பிட்லாமா? பேக்டரியா ஹிஸ்ட்ரி இதுங்கெல்லாம் எடுத்து தயிரில் இருக்கிற வெள்ளையாக பூச்சிங்க மட்டும் எடுத்து வச்சுன்னு சாப்பிட்லாமான்னு கேட்டால் ஒத்து பாரு. அப்போ ஒரு அறிவில் அசைவம் செய்வம் இருக்குது தான் செய்யுது. அப்படி தானே? நெல்லை ஒழுக்கும்போது அரிசி தானே உள்ளே போய் புழுவும் பூச்சி தானே வந்துடுது. உங்கள் வீட்டில் ஒரு 4-5 நாள் 10 நாள் அரிசி வச்சா என்ன ஆகிடும்? கடலைப்பருப்பு வச்சா கடலைப்பருப்பு மட்டுமா இருக்குது, கூடவே கருப்பாக 2 பருப்பு பறந்தும் வருது. ஆமாம், கதவு திறந்தால் உள்ள பருப்புங்கள்லாம் உயிர் பெற்று அப்படியே முக்தி அஞ்சு வெளியே வருது. இல்லை பார்த்துக்கிறீங்களா இல்லையா? இந்த நான்சென்ஸ் கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியுமா? இப்போ நான் இதை தமாசா சொன்னா வைரஞ்சா யார் பிரச்சனை? கமெண்ட் எழுதுறோம், இன்னும் கொஞ்சம் எதுனா இன்னும் கொஞ்சம் விளம்பரம் ஆகும். இப்போ நான் டெலீட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன்னா ஏதாம கூட விட்டுருவாங்க. நான் உங்கள் ஞானத்தன்மையை இழக்காதீங்கன்ற நான் என்ன சொல்றது? இருக்காமல் எழுதி இருந்தால் தான் யார் நீங்கள்? கிரேட். நமக்கு வந்து ஒரு சிரிப்பு ஜோக்கருக்கு ஒரு 4 பேர் வேணும். இப்போ யாருன்னா ஒரு சீக்கிரம் இதில் போன ஃபன்னிடலாம். அப்போ தான் இல்லை எப்படி இருக்கா கம்முன்னு வந்து அடக்கமாக போயிடுவோம். அப்படித்தானே? அப்படித்தானே? எதுவுமே இல்லைண்ணா. இப்போ நான்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது. ஐ எம் த ஸ்பெஷல், என்ன மாதிரி ஒன்றும் இல்லை. பட் நான் ஸ்பெஷல்னு என்னை யாருமே சொல்லவே இல்லை. நீங்கள் எங்கன்னா போனீங்களா? யாருன்னா உங்களை ஸ்பெஷல் சொன்னாங்களா? கேட்டு பாருங்க. எவன் அவனே ஸ்பெஷல்ன்றானுங்க. உங்ககிட்டயே சொல்லி அனுப்புறானுங்க அவர் ஸ்பெஷல்ன்ட்டு. நீங்களும் என்ன சொல்லுங்கிறீங்க? இந்த உலகத்தில் விசேஷமான ஆளுங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேர் டக்குன்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் யாரு? முதல்ல யாரை சொல்லணும்? இந்த உலகத்தில் ஸ்பெஷல்னு ஒன்று முதல்ல எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு யார் பேர் வரணும்? உன் பேர் தானே வருமா உனக்கு? எப்படா மகாத்மா யாருன்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க? என்னடா நான்சென்ஸ் மாதிரி கேள்வி கேட்குறேன். மகாத்மா கிட்டே மகாத்மா யாருன்னு கேட்குறேன். நான் தான் முதல் மகாத்மா. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4 மகாத்மா வந்து செத்துருக்கலாம். ஆனால் உயிரெடுக்கிற மகாத்மா நான் தான். ஏதோ நான் பரீட்சையில் பாஸ் ஆவீங்களா? ஃபெயில் ஆகிடுன்றேன் நான். இந்த மாதிரி கேட்ட பதிலாம் சொல்லி ஏன்னா அவரை ஏன்டா பாஸ் ஆகுறேன்னு கேட்குறேன் நான். இப்போ இவன் அசிங்கமாகவே பேசுகிறேன், எல்லாரையும் ஃபெயில் ஆக சொல்கிறான்றான். ஃபெயில் ஆக சொன்னா பாஸ் ஆக சொன்னா நல்லா கேட்டுக்கோ. நீ உனக்கு அறிவு தான். நீ நான் சொல்கிறது தான் பண்ணுவேன், யோசிப்பேன். நீ குரங்கு ஆடு மாடாவே இந்த 5லே என்ன தெரியும்? நீ 6வது அறிவு தான். நான் சொல்கிறது என்ன பண்ணுவேன், யோசிப்பேன். மகாத்மா யாருன்னு கேட்டால் முதல்ல எனக்கு யார் ஞாபகம் வரணும்? ஏன் வரல? என்னாச்சு மூளைக்கு? என்னாச்சு? உன்னை யார் என்ன பண்ணாங்க? உன்னை யார் அசிங்கப்படுத்துந்த? இப்போ என்ன யார் நான் எப்படி கையாளுறது? நீயே இல்லையே சனி நேரமாக. நீ எங்கே கையாளுவேன்? இப்போ சனியன்றான்றான். ஆமாம் இல்லை சனியன்னா அதுக்கு ஒரு விளக்கம் தரேன். இல்லைப்பா அதான் 2.5 வருஷம் வாழும், அதான் ரொம்ப வருஷம் வரும், அதுதான் ஆயுள் கிரகம். உடனே ஜாதக கிளாஸ் சொல்லி தரான்றான். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். என்ன செய்யுது? இருக்கிறதுலே சனி தான் ரொம்ப விசேஷம்.
பாரு மோதிரம் வர போட்டுக்கிறாரு, ராசிக்காக போட்டுக்கிறாருன்றான். நான் வாட்சை உள்ள வச்சிருந்தா கூட கண்டுபிடிச்சிட்டு ஆப்பிள் வச்சு கட்டிக்கிறாருன்றான். வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டுன்னு சொல்லிவிட்டு நீ வசதியாயினுக்கிற. வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டான்னு கேட்குறான். இப்போ கமெண்ட் நல்லா இருக்குதா இல்லையா? வாழ்க்கை அற்ப விளையாட்டா இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, நல்லா வாழுங்க, ஆனா எப்படி வாழுங்க? அதை ஒரு அற்ப விளையாட்டுன்னு வாழுங்க. உங்க சீரியஸ் எல்லாம் எங்க இருக்கணும்? கடவுளோட மட்டும்தான் சீரியஸா இருக்கணும். வாழ்க்கையில பொண்டாட்டிக்கிட்ட சீரியஸா இருக்கிறீங்க, புள்ளகிட்ட சீரியஸா இருக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சீரியஸா இருக்கீங்க, ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க. இல்ல எவனா காதலிச்சிட்டீங்கன்னா சீரியஸ் ஆயிடுறீங்க. இல்ல டைம்லாம் பார்த்து எப்ப போறது என்ன பண்றதுன்னு எல்லாம் பண்ணுகிறீங்க. ஆனா கடவுள்கிட்ட மட்டும் என்ன பண்றதே இல்லை, சீரியஸ்னஸே இல்லை. குரங்கு மாதிரி காமிச்சா அதான் சாமின்றீங்க, ராமான் ஒருத்த கூப்பிட்டா அதான் சாமின்றீங்க, ஒருத்தர் நீட்டா போட்டுக்கினா சாமின்றீங்க, பட்டச்சா சாமின்றீங்க, பவ்யமா பேசினா அவன் சாமின்றீங்க. எங்க சீரியஸா இருக்குண்ணா? என்னை படைச்சது எதுன்னும் போது அதுக்கிட்ட தான் நான் எப்படி இருந்திருக்குண்ணா சீரியஸா இருக்கணும். நான் எங்க மட்டும் சீரியஸா இல்லை, அதுக்கிட்ட மட்டும் சீரியஸா இல்லை. எதை சொன்னாலும் ஒத்துக்கிறீங்க. அவர் மேல இருந்து குச்சாருனா ஆமா குச்சாருன்றீங்க, அவர் மரத்தை தாவினாருனா ஆமா தாவினாரு, அவர் ஒருத்தர் புறைய பொண்ணாட்ட கூட இருந்தாருன்னா இருந்தாருன்றீங்க. இதெல்லாம் ஆன்மீகமாயா? இதெல்லாம் இதுல எதனா சம்பந்தங்குதா? எங்க சீரியஸா இருந்திருக்கணுமோ எங்க சீரியஸா இருக்கணும்? பொண்டாட்டி அவனா கூட பேசினா தூப்புன்னு சேர்த்துடுறீங்க. இல்ல புருஷன் காணாம போயிட்டா அவள் தான் ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சு எழுதுங்கிறீங்க. இல்ல அப்படிதானே? புள்ள படிக்கலனாக்கா அவள் தான் ஒரே வாழ்க்கையே எழுந்துட்ட மாதிரி போயிடுறீங்க. இல்ல பொண்ணை யாருன்னா காதலிச்சிட்டா தூக்கு பண்ணி சேர்த்துடுறீங்க. ஜாதி ஒரு பெரிய பிரச்சனையா மண்டையில வச்சு திரிஞ்சுங்கிறீங்க. இல்ல இதெல்லாம் சீரியஸாயா? நான் இது அற்ப விளையாட்டுன்னு அவனா நினைச்சு நம்புறேன். விளையாட்டு அந்த விளையாட்டே விளையாட ஓடணும்னாலாம் பெரிய ஆள் என்னங்கிறீங்க. ஒரு கேவலமான விளையாட்டு ஜாலியாக விளையாடலாமா இல்லையா? இல்லை கண்ணை முடியுன்னு யாருன்னா பிடிக்கணும்னா கண்ணு தெரிஞ்ச மாதிரி யாரை பிடிக்கணும்? நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள பிடிக்கணும். அதுக்கு தானே கண்ணை முச்சிருவே. எதுக்கு ஐஸ் பாய் விளையாடுறது? இவனுக்கு அதாவது அந்த கேம்லாம் புரியாமையே விளையாட்டு வந்துக்கிறானுங்க. குடும்ப கலை அப்படின்னா சும்மா ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான். புருஷன் பொண்டாட்டினா ஒரு 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 பீரியட் வரைக்கும் தான், ஒரு 100 வயசு வரைக்கும் தான், ஒரு ஜென்மத்துக்கு மட்டும்தான், இந்த நேரத்துக்கு மட்டும்தான். அது ஒரு சடன் பீரியட் மட்டும்தான். ஆனால் நீ ஜென்மங்கள்லாம் கடந்து வந்துருக்கிற. இப்போ நான் எப்படி கையாளணும்? என்ன எப்படி எவ்வளோ தூரம் எனக்கு எங்கே பக்கம் இருக்கணும்? என் மேலே தான் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வாழ்க்கையை இந்த ஜென்மத்தை இழந்தாலும் இழந்துடலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன்? நான் எது உண்மையாக அதை சந்திக்க பார்க்கணும். அது மேலே தான் நான் சீரியஸாக இருக்கணும். அப்போ என்னை கையாளுற விதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த உலகத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், கொண்டாட்டமாக இருக்கணும். உங்கள் வேலை கொண்டாட்டமாக இருக்குதா? கொண்டாட்டி எது கல்யாணம் பண்ணி வந்தீங்க? துக்கமாக இருக்குதுக்கா? ஆமா, மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, அவளைத்தானே நான் நினைத்தது, கை முள்ளின் மீது ஏன் விழுந்தது. காதல் எங்க போவோம்? திரும்பி பார்த்தா இன்னொரு காதல் இருக்குது. என்ன மீனா ரீனா சீதா கீதா ராதா வேதா இதெல்லாம் தாண்டி போய் நம்ம பார்வதி வரடா. எப்படி வாழ்க்கை வந்துக்கிறதே கொண்டாட்டமா இருக்குதுன்னு புரிஞ்சில்லைன்னா நான் என்னத்தை பண்ண முடியும்? இப்போ நான் சொல்றதெல்லாம் கேட்டு நீங்களும் இதே மாதிரி மீனா கீதா ரீதாலாம் தேடி, சார் மீனாவை பார்த்துட்டேன், ரீடாவை பார்த்துட்டேன், பார்வதி எங்க இருக்கிறான்னு என்னையே வந்து கேட்டேன், நான் என்ன பண்றது? கேட்கலாமா? கத்துக்கலாமா? அது மாதிரி இப்போ மகிழ்ச்சியை, உற்சாகத்தை, கொண்டாட்டத்தை எனக்கு அடையாளப்படுத்துறதுக்கு ஒன்று தேவைதானா? தேவைதான். அது நூலாக இருக்கலாம், புக்காக இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். அப்படித்தானே ஒரு மனிதன் உயிர் நரம்பு சதியமாக வந்துட்டு சொல்லித்தரேன். பணம் வாங்குறேன் ஒன்று என்ன பிரச்சனை? பணம் வாங்காமல் கூட வந்துருன்றேன் நான். எனக்கு நிறைய வேலைங்க இருக்குது. என்ன சொல்கிறது? கையை காலை பூச்சி விட்டு எதனா பண்ணிக்கலாம். நீ ஒரு 50 நாள் வேலை செஞ்சு எவ்வளவோ வழி வச்சுக்கிறேன். நானும் ஒரு பணம் மட்டுமே கேட்குற மாதிரி, பணத்தை மட்டும் வச்சு நான் என்னதான் பண்ண முடியும்? இல்லை இது மாதிரிலாம் சிரிக்கிறதுக்கு ஆள் வேணும். இல்லை இப்போ ஒன்று வேணாம், ஆளுக்கு 1000 ரூபாய் இங்கே வச்சுட்டு வேந்து போயிட்டீங்கன்னா நான் யாரை கூட பேசிக்கிட்டு வந்துட்டு நல்லா இதை பண்ண அட்டண்டன்ஸ் இந்த சந்தான லட்சுமியின் பேர் எழுதி ஒரு 1000 ரூபாய், சரலா ஒரு 1000 ரூபாய், இது மாதிரி சேருக்கு 1000 ரூபாய், 70000 ரூபாய் வரும். இந்த சிரிப்பு நான் என்ன காசு கொடுத்து வாங்குவேன்? விட்டுரு. நீ எனக்கு காசுலாம் குத்தி உனக்கு அனுபவம் ஆச்சே, அது நீ திருப்பி கொடுப்பேன். எனக்கு நான் உன் பணத்தை திருப்பி கொடுத்துட முடியும். உனக்கு அனுபவம் ஆச்சே, அந்த கருமத்தை என்ன பண்ணுவேன்? அனுபவமே ஆகாதவனுக்கோ முட்டாளுக்கோ நான் சொல்றது புரியலாம். ஆனால் இங்கே என்ன ஆகுது? இல்லை அது எல்லாம் உனக்கு கமெண்ட் எதுவும் தெரியுமா? என்ன பண்ணுறது? நான் யாருக்கு தான் தெரியும்? அது என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். காசை நான் என்ன பண்ணிடலாம்? சம்பாதிக்கக்கூடிய காசை கேட்டு நான் என்னத்தை கொடுக்குறேன்? சம்பாதிக்க முடியாத உன் கேள்விகளுக்கு பதில்
என்கிட்ட இருக்குது. இப்போ நான் உன்னை யாருன்னு சொல்கிறேன்? நீ தான் சிவா. யோ நீ தான் ஏன் சிவா? இல்லை நீ தான் ஏன் சிவா? ஒரே சண்டை. இல்லை நீ தான் சிவா. நீ தான்டா சிவா. நீ சிவா, நான் கண்ணன். அவன் பட்டுமுத்து என் பேரை சொல்லு, பட்டுமுத்து சங்கரன் கோயில் என் பேரை சொல்லியா? கமாண்ட் எழுதுற பேரெல்லாம் சொன்ன என் நேரம் நான் வருது. ஆமா இங்க வந்து அதான் அவர்களேன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். அப்போ நான் என்னை கையாளணும்னா என்ன தெரிஞ்சிருக்கணும்? எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரியணும்னா சிவயோகியை சந்திச்சிருக்கணும். அப்போ சிவயோகி தேவை மறையனா எங்கே தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிடும். உங்களுக்குள்ள கடவுள் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சேன்னா நீ யார் தான்? நீ ஒரு விசேஷம் தெரிஞ்சிச்சேன்னா, இந்த வீடியோ பார்த்தே புரிஞ்சிச்சேன்னா கூட சந்தோஷம் தான், எனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் தாண்டி என்கிட்ட ரகசியம் என்கிட்ட வந்தவா வர கட்டிப்போ, அது உன் சொந்த பிரச்சனை, கட்டாயம் கிடையாது. ஆனால் உன்னை நீ கையாளணும்னா ஒரு நல்ல ஆளை பார்த்து கண்ணாடி போய் முன்னாடி நின்று யாரு என்ன பண்ணா பார்க்கணும். மூக்கி நமக்கு எப்படி இது, கண்ணு எப்படி இருக்குது, காய் எப்படி இருக்குது, நம்ம என்ன மாதிரி தான் நம்மளை செஞ்சுதாலும் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோம். இன்னும் சொல்கிறாரு வள்ளுவர் வாரோ மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தாரெலாம் சொல்கிறாரு. இந்த புக்குங்களுக்கெல்லாம் அர்த்தம்னா நேரடியாக என்ன பண்ணா கற்றுக்கணும். ராமான்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும். சொன்னானா ராமான்னா ஏகம் ஒன்று, ஒரு உடம்புல ஞானம் பெற்றவன்னு அர்த்தம். சீதைன்னு ஒன்று புரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல. கதையை எழுதி வச்சுருப்போம் ஒருத்தன் சொன்னே அவசியமாக இல்லை. தனியாக ஒரு அவ்வளோ விசேஷமாக வந்து தற்கொலை பண்ணால் செத்து நிற்பான். மறைஞ்சிருந்து ஒரு மரத்தில் சுட்டுக்கிறான்னா என்ன, எதனா ஒரு மீனிங் இருக்காது. இன்றைக்கி என் பொண்ணு சொல்லி அமிச்சா துஷ்யந்தன் கதை என்ன கதைப்பா, எல்லாத்துக்கும் டீகோட் பண்ணி படிக்க தெரியணும். நீ பண்ணு கதையை வச்சுன்னா என்ன வருது உன் கதை? யாருன்னா குரு பொண்டாட்டியை போய் வச்சுப்பானா சந்திரன், அவனுக்கு புதன் மூஞ்சின்னா இவங்களுக்குனா பிறப்பு வச்சு சுற்றிக்குதே சந்திரன். அப்போ கதையை எதுக்கோ சொல்லியிருப்பாங்க தானே. இவனை மாதிரியே பார்க்குறது. கமாண்ட் எழுதுற என்ன சொல்லலாம்? கமாண்ட் எழுதுங்களை என்ன சொல்லலாம்? மகான் சொல்லலாமா? ஏன் இஷ்டம்டா நான்சென்ஸு இல்லை. என் வாய் என் வார்த்தை என்கிட்ட தான் இருக்குது. நீ பிரிட்டி வேர்டு அன்பார்ட்டிமெண்ட் வேர்டெலாம் எப்போ ஆச்சுன்னு கேட்குற. நீ மீனிங் பண்ணும்போது தான் அன்பார்ச்சுனேட். உனக்கு மீனிங் பண்ண தெரியாமல் பண்ணியானா? ஏன் நம்ம நீதிபதிக்கே சொல்லித்தரல இந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன? அதை இப்போ ஒருத்தர் மீனிங் சொல்கிறாருல்ல, உங்கள் அம்மா இல்லையான்னு கேட்டுக்கிறாங்க. என்ன கேட்டுக்கிறேன்? உங்கள் அம்மா இல்லையா சார்? அந்த மாதிரியே சொல்ல சார், நான் அப்படி தான் கேட்டேன். உங்கள் அம்மா இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? உங்கள் அம்மா இல்லைன்னு நான் கேட்டேன். நீ ஸ்லோவாக பண்ணி 1x 2x 3x போகிறதுக்கு பேசுனதை நீ என்ன பண்ணிட்ட? மைனஸில் போய் போட்டு உங்கள் அம்மால ஆட்டவே பண்ண என்ன பண்ணுறது? உங்கள் அம்மால அப்படின்னு என்ன? உங்கள் அம்மா இல்லையா? உங்கள் அம்மாலேவா? நான் ரொம்ப ஸ்லோவாக பாடுறேன் பாரு. உங்கள் அம்மால நான் என்ன பண்ண முடியும்? எந்த அசிங்கமான வார்த்தையும் சிரிக்கிறதுக்கு இல்லை. யாரோ பார்த்து நம்மளை பார்த்து முட்டாளுவனே கண்டுபிடிச்சியாடா நீ பெரிய அறிவாளி தானே என்ன ஆகுது? பெஜாராயிடுவான். நம்மளை ஒருத்தர் முட்டாள்னு கண்டுபிடிக்கிறா அவர் யார்? அவரு பயங்கரமான அறிவாளியா இருக்கு. எப்படா கண்டுபிடிச்ச என்ன ஆகுறது? அப்போ நான் என்னை கையாளுறதுக்கு என்ன மதிக்கணும். யார் மதிக்கணும்? ஃபர்ஸ்ட்டு ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். உன்னை மதி. மகான் உன்னை யார் தான் ஞாபகம் வரணும்? உன்னை வாழ்க்கைன்னா யார் ஞாபகம் வரணும்? கொண்டாட்டம்னா யார் ஞாபகம் வரணும்? கடவுள் உன்னை எப்படி பண்ணாரு? உன்னை மாதிரி எப்போனா நன்றி சொன்னியா? நீ நன்றி சொன்ன அவன் எங்கேக்கிறான்னு கேட்டியா? நீ கல்ல மண்ணு கடவுள் எதுவும் அதெல்லாம் நான் நம்புகிறேன். எவனை என்ன சொன்னேன் என்ன நம்புகிறேன்? இவ்வளோ விசேஷமாக சொன்னோன்னு பூ போட்டு கொண்டாடாமல் என்ன பண்ணுவாங்க? சரக்கு குத்து கொண்டாடுவாங்க, பூ போட்டு கொண்டாடுவாங்க. என்னென்ன முடியுமோ அதெல்லாம் குத்து கொண்டாடுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏன் வயிறு எரியுது? கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை. உனக்கு என்ன இல்லை? நீ ஆதரவற்றோரெல்லாம் ஆதரிக்கணும். அவரு எனக்கு நானும் ஆதரவிட்டு தாங்கிறேன். நீ கமெண்ட் மட்டும் எழுதிங்கிற வந்தால் என்ன பண்ணலாம்? ஆதரவிக்கலாம் தானே. ஆதரவற்றோன்னா என்ன நினச்சிக்கிறேன்? ரோட்டில் தனியாக போகிறோம் தான் ஆதரவற்றோன்னு நினச்சிக்கிறான். அவன் 150 பேரோட போயின்னுக்கிறான். ரோட்டில் போகிறோம் தனியாக போயின்னுக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஐயோ என்ன பேசி போகிறான்னு நினைக்கிறீங்க? இருக்கிறதெல்லாம் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிறான். நீ நினச்சிக்கிற குப்பைன்ட்டு. அவனுக்கு தெளிவாக தெரியும் அவளும் கோடி. ரோட்டில் போகிறோம் பெரிய கோடீஸ்வரன். அவன் மனசுக்குள்ள என்ன நினைப்ப? எப்படி நடக்கிறான்ற ராஜா மாதிரியே நடப்பான். பார்த்துக்கிறீங்களா? சில பேர்லாம் பைத்தியம் முடிச்சிட்டாங்க. நான் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? கம்பீரமாக உற்சாகமாகிடுவான். ஒருத்தனுக்கு பைத்தியம் முடிச்சிட்டான்னா அப்படியே சிரிப்பான். எதை பார்த்தாலும் நம்ம அழுது நிற்போம். பொருளை படிக்கலையே 99 மார்க் வாங்கிட்டானேன்னு அழுது நிற்போம். அவன் சிரிச்சுன்னு நிற்பான். நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு அவன் பேப்பர்லாம் எடுத்து 12 எடுத்து பத்திரமா எடுத்து வைப்பான். யார் பைத்தியப்பா? யார் ஆதரவு வெட்டுருவங்க? அவன் ஆதரிக்குது போய் ஒருத்தன் தாம்பரத்தில் ஒருத்தன் அப்படி தான் சுற்றி இருந்துக்கிறான். செத்துட்டுக்கிறான். 75 கிராம் வந்துக்குது பின்னாடி. 75 சவரம் கிராமில் 75 சவரம்.
யாரானா பாம்பேலேருந்து வந்துருக்கும் போது ஒரு மார்வடி கிட்ட பணத்தை கொள்ள வச்சுக்கிறானுங்க, எகிரி வச்சுக்கிறானுங்க, பைத்தியம் முடிச்சுக்குது. ஒருத்தன் அங்கேயே செத்துட்டான், ஒருத்தன் காணாமல் போயிட்டான். இன்னொரு ட்ரெயினில் ஏறி இங்கே வந்து தாம்பரத்தை சுற்றி வந்துக்கிறான். இப்போ வழுக்கு முட்டையோட சுற்றி இருந்துக்கிறான். செத்த பேர் தான் அந்த பேகை திறந்து பார்த்துக்கிறானுங்க. 75 சவரம் இருந்துன்னா புரியுதுண்ணா. பார், நீ ஒரு விசேஷமானவன். யாரை மட்டும் அதிகமாக வாழ்ந்துங்கிற? யாரை மட்டும்? உன்னை மட்டும்தான். எவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துங்கிறான் உனக்கு? நீ மட்டும்தான் விசேஷம் இல்லைன்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன், நீ தாண்டா உனக்கு விசேஷம், வேற யாரும் உனக்கு விசேஷம் கிடையாது. உன்னை நீ மதிக்கலைன்னா வேற யாரா மதிப்பாங்க? அதுதான் சொல்லுங்கிறேன். நான் என்ன மதிச்சுட்டேன், அதனால எப்படி தான் பேசுவேன்? நீ சொல்கிற மாதிரியே பேசுவேன். தம்பின்னு பேசு, அண்ணன், எதை வேணா நீ பேசுவது உன் பிரச்சனை. என்கிட்ட இருக்கிற வார்த்தை நான் என்ன பண்ணா? இப்போ அம்மா இல்லை சொல்லாத, அப்பா இல்லாத சொல்லும்போது என்ன சொன்ன என்ன பண்ணுறது? அப்பால என்னன்னா அர்த்தம்? கூட சாதாரண பண்ணினா என்ன ஆயிடா? அப்பா இல்லை போ சாத்தானே என்ன அர்த்தம்? அப்பால இப்போ சாத்தானேவா, அப்பா இல்லை போ சாத்தானேவா? சாத்தானே வந்தாலும் இப்போ அப்பா இல்லை அப்புறமா அவன் சொல்லி அனுப்பலாமா இல்லையா? வார்த்தைக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது, சிக்க முடியாது. அன்பார்லிமெண்ட்ரியே நீங்கள் நினச்சிட்டிங்கன்னாவோ, அசிங்கன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னாவோ அது என்ன தான்? அசிங்கம் தான். புனிதன்னு மறைச்சி வச்சு எடுத்த நீங்கள் அசிங்கன்னு மறைச்சி வச்சு தான் நினச்சிக்கிறீங்க. நீங்கள் எப்படி மறைச்சி வச்சிங்க? அதை புனிதன்னு வச்சிங்க. இப்போ என்ன நினச்சிக்கிறீங்க? அதை அசிங்கன்னு சொல்லி மறைச்சி வச்சுக்கிறீங்க. அதில் அசிங்கத்தை போய் காட்டுவியான்னு காட்டுறீங்க. புனிதத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லணுமா, அசிங்கத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லணுமான்னா மறந்தே போயிட்டீங்க. அது அசிங்கன்னு நினச்சிக்கிறீங்க. இப்போ யாருன்னா என்ன பண்ணாக்கா, சேர்ந்து வாழலாமா, ஒத்திசைவு கொள்ளலாமான்னு சொன்னாக்கா, ஒத்திசைவு கொள்ளலாமா, தப்பு செய்யலாமான்னு கேட்குறீங்க. இனி நம்ம தப்பு செய்யலாமா, ஒத்திசைவு கொள்ளலாமா, தப்பு செய்யலாமா? என்ன போய் பேசிக்கிறீங்க? அதனால் தனி. அப்போ என்ன நான் கையாளணும்னா, எனக்கு என்னை தெரிஞ்சிச்சு. எனக்கு குடும்பத்தை கையாளுறது ஒரு கதையாக இது. ஆமாம், நீ இருக்கிற ஒரு அலுமினியம் பாத்திரம் இருக்குது, டப்பாக்குது, சில்வர் டப்பாக்குது. சில பாத்திரம் குதி கொண்ட படப்படப்பான்னு சில்லறை நிறைய போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். சில சில்லறை எப்படி இருக்கான், குதிக்கும், என்ன பண்ணலாம். சில அரைக்கூடை இருக்கும், என்ன பண்ணுக்கா. அப்போ பாத்திரத்தெல்லாம் எப்படி கையாளணும்னு தெரியலன்னா, அது ஒரு பாத்திரம். இப்போ புருஷன்றது ஒரு கதாபாத்திரம், புள்ளன்றது ஒரு கதாபாத்திரம், பொண்டாட்டின்றது எல்லாம் என்ன இது? எல்லாம் கதாபாத்திரம் தானே. பாத்திரத்தை கையாள முடியலன்னா நீ யார்? நீ எல்லாம் என்னதான்? பாத்திரம் தான். குடும்பத்தை எப்படி கையாளலாம்ப்பா? என்ன பிரச்சனை? கடல் என்ன ஆழமா, கருவிழி ஆழமா, இறங்குங்கள் நீந்தினால் காணலாம், எதுவரை போகுமோ அதுவரை. வாழ்க்கையை கொண்டாடு, அற்ப விளையாட்டு புரிஞ்சுன்னு. எப்படி என்ன பண்ண? உன் மனைவியோட மகிழ்ச்சியாரு, உன் கண்ணனோட மகிழ்ச்சியாரு, அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு பாரு. துக்கப்பத்தை பார்க்குறேன், எதனா காரணம் காமிச்சு துக்கப்படலாமான்னு பார்க்குறேன். ஒரு புருஷனை எப்படி தேடுறா ஒரு பொம்பளைனாக்கா, என்ன பண்ணிட்டு வந்தான்னு தேடுறான். பொண்டாட்டி எப்படிரா தேடுறான்னா, இவ போனை குத்துக்கிறமே என்னென்ன பண்ணுவாளோ தெரியலையேன்னு பார்த்துக்கிறான். புருஷனை பொண்டாட்டியும் கொடுத்தது ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிறதுக்கா, சந்தோஷமா இருக்கிறதுக்கா? சந்தோஷத்தை மட்டும் நாங்கள் தேட மாட்டோம். எதை பார்த்தாலும் நம்மளாண்டி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற வெளியார்கிட்ட எப்படி இருப்போம்? இல்லை, நம்மளே கரையில குட்டியே கட்டியே இருக்கிறோம். மாதிரி ராம் மாதிரி அழகா இருந்தா என்ன ஆகுது நம்ம நிலமன்ட்டு ராம் வீட்டுக்கே கூப்பிடுறது இல்லை. என்ன கதை உங்க கதை? கதாபாத்திரம் என்ன ஆயிடுச்சே, டேமேஜ் ஆயிடுச்சு. குடும்பத்தை கையாளுறது எப்படிப்பா? முதல்ல குடும்பம் இருக்குது, அது ஒரு அல்ப விளையாட்டு. விளையாடும் போது மட்டும்தான் என்ன ஆகுது விளையாட்டு. தூக்கிட்டா நீ யாரு? தனியாள் தான். தனியாள் தானே. என்ன பிரச்சனை உனக்கு? தூக்கிட்டு போய் என்ன பண்ணு? நீ வேலைக்கு விட்டு போய் என்ன பண்ணு? இப்போ இதே வேலையை வச்சுன்னு கேமராலாம் வச்சு சுற்றிங்கிறவங்களாங்கிற என்ன பண்ணலாம்? அந்த காலத்துலலாம் அதுக்குன்னு ஒரு இரும்பில் பூட்டுலாம் போய் வச்சுக்கிறானுங்க, அழுகி போயெல்லாம் போயிருக்குது. அது என்னவோ தெரில, அந்த மாதிரி அசிங்கமாகறானுங்க. இப்போ குடும்பத்தை எப்படி கையாளுனா? பொண்டாட்டின்னு ஒன்று கல்யாணம் பண்ணா பொண்டாட்டியாக தான் சாவத்துக்கும். அப்படி ஒப்பந்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன பண்ணேன்? கோணையாக இருந்தாலும் குறுக்கலாக இருந்தாலும் முறுக்கலாக இருந்தாலும் யார் இது? வாழ்ந்துட்டு போ. சும்மா போகிறது வரதெல்லாம் உனக்கு உதவுமா? போயிட்டோம் வா, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் போயிட்டு வந்துரு. போய் அங்கங்கே போனேன்னு உன் கதை என்ன ஆவா? ஆல்மா லாஸ்ட்டில் ரெட் லைட் ஏரியாவில் போய் நின்றுவேன். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? குடும்பத்தை சிதைக்காத. அது ஒரு அழகான விளையாட்டு, அற்ப விளையாட்டு. சார் அற்பமாக எப்படி சார் அழகாக இருக்க முடியும்? அழகு அற்பமாக இருக்கக்கூடாதா என்ன? பூ எவ்வளோ வரைக்கும் அழகாக இருக்கான்? இப்போ மாட்டுனுக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் பொத்து போகிற அப்படியே கரையல்னு ஆகிடும். ஆல்மா அழுக நாற்று வர அடிக்கும். வாசனை வந்து பூ தான் என்னவா மாறிச்சே? அவள் தான் நெய் சாதம் தான் சாப்பிட்டேன். அம்மா வேறு வெளியே வரும்போது காலம் போகும்போது
கைட்டி போட்டு போயினே இருக்கணும், அவள் தானே. வாழ்க்கை அவ்வளோதான். கொண்டாடிட்டு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம், சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி எப்போவுமே என்ன பண்ணு குடும்பத்தில் புள்ள படியில என்ன படியிலையாப்பா நல்லது நாங்கள் நல்லதுன்ற. ஆமாம் நீ படியில இல்லை நல்லது, பீஸ் கட்ட வேண்டியல இல்லைல்ல, படிச்சா ரொம்ப நல்லது. என்ன சொல்றது, எது வந்தாலும் என்னதான் நல்லது. ஏன்னா உனக்கு எது நல்லது அதை நீ செய்ப்பான்னு. உனக்கு குழந்தைக்கு அது புரியாத வரைக்கும் நீ நல்லது சொல்லிக் கொடு. அதுக்காலமாக அதுவே நல்லதுக்கு அதுவே செய்கிற மாதிரி கற்றுக் கொடு. எப்போ பார்த்தாலும் போட்டு வா நல்லா பிசுறு 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 பிசுறுன்ட்டு பிசுறிட்டு எதுவுமே வாயிலுக்கு பிசுறுவாங்க. காலமாக திரும்ப பிசுறு பிசுறு பிசுறு, அது சோறுன்னுவாங்க, அது பேர். அது என்ன எதுலையுமே சேர்க்க முடியாது அது. ஆமாம் இவ கை கழுவாததெல்லாம் அதில் இருக்கும். குழந்தைக்கு சோறை ஊட்டுறா, நைட்டி போட்டுன்னு காட்டுனுக்கிறேன் எல்லாருக்கும். நான் அந்த மாதிரி நைட்டி பொம்மிஸ் நைட்டி போட்டுனுக்கிறேன். சாயந்தரமானாக்கா அது வெளியே வந்து வீட்டுக்கு எதிர வந்து இந்த சோறு வச்சு நோட்டின்னு பாருங்க, பார்த்துக்கிறீங்களா? இன்னும் இப்போல்லாம் மாடி, அது மட்டும் அப்பார்ட்மெண்ட் வந்தோடனே இந்த கதை முடிஞ்சிச்சு. அப்போல்லாம் தெரு இருக்கும், தெருவில் வந்து ஊட்டி நிற்பாளுங்க. இப்போ அது சான்ஸே இல்லை, எல்லாம் பிளாட்டு தான். அவன் தவளை உண்டு பால்கனி வச்சுருப்போம், புறா வந்து உட்காந்து இருக்கும். நீ அங்கே போய் நிற்கவே முடியாது, பக்கத்தில் இருந்து ஒருத்தன் சீரட் பிடிச்சி ஊதின்னு பார்த்துன்னு இருப்பான். பால்கனி யார் இதுனாக்கா துணி காய வைத்துக்கு மட்டும்தான். அவரு திறந்து டக்குன்னு மூடிடணும். என்ன எதிர் விட்டு ஜன்னல் தெரிஞ்சேன்னா அவங்க என்ன பண்ணிப்பாங்க பார்த்துட்டு வேண்டியதாகிடும். காலம் மாறிச்சா இல்லையா? இப்போ குடும்பத்தை எப்படி கையாளலாம்? நீ எங்கே இருக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான். நீ எங்கே இருக்கிறியோ ஆனால் எங்கே மட்டும் இரு, யாரை கூட மட்டும் இரு. திரும்பவும் நீ உன்னை கையாள கற்றுக்கினேன்னா உலகத்தை எப்படி கையாளுறது? என்ன முடியுமோ 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு நீ என்ன ஆவே? உன்னால் முடிஞ்சது 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு நீயும் சந்தோஷம். நீ முதல்ல சந்தோஷமா இரு, அப்புறமா பித்தியார் என்ன பண்ணலாம். எல்லாம் எட்டி பார்க்குறான், நீ எட்டி பார்த்து குஷ்டியானா என்ன ஆகுது? உனக்கு தான் நீந்தவே தெரியாது இல்லை, மந்துருது. காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு வச்சுன்னு போய் காப்பாற்றணும்னு யூஸ் எடுத்துருது. உனக்கு நீந்தவே தெரியாது, நீ காப்பாற்றுவேன்னு கேட்குறேன். அவசர அவசரமாக ஆன்மீகதி ஆயிடுவானுங்க, பார்த்துக்கிறீங்களா? அதுதான் கிண்டல் பண்ணுறேன். டே உனக்கு கடவுளே தெரியாதுடா கஸ்மாலம் இல்லை, உனக்கு கடவுள்ன்ற வார்த்தை அதுவும் 1000 கோடி சூரிய பிரகாசம் தெரிஞ்சிச்சு இல்லை உனக்கு. பார்த்தாவே பொட்டையா போய்ட்டுன்னு ஆயிட்டியா. அப்புறமா ஏன் மற்றவங்களை பற்றி பேசிக்கிற? அதில் வர நான் கட்டுற காலையை உனக்கு வர கத்துறேன்னுங்கிறான். நீ தானே உஷாராக இருக்குண்ணா. சட்டப்படாமல் இருக்கிறது கலையா? சைவ சாப்பிட்றது கலையா? என்ன கதை உன் கதை? யாரை பார்த்தாலும் வாழ்க்கான்றது உன் கதையா? கலையா? வந்து நல்லா வெண்டைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்க நிறைய ஐட்டம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் வாழ்க்காட்டு. வாழ்க்கை சாம்பாரில் நல்லாவா இருக்கான்? எதுனா நல்லா இருக்கேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய்ல பார்த்தோன்னே முருங்கைக்காய் வாழ்க்காய் சொல்லலாம்ல. என்னவோ இழு சொன்னால் தமிழுக்கு அழகுன்றதுக்கு அவள் பார்த்தா தமிழ்னு சொல்லுங்களாம்ல எல்லா பற்றியெல்லாம். இப்போ இந்த உலகத்தோடு நீ எப்படி வாழணும்? உலகத்துக்கும் ஆதாயமாக இருக்கணும், உனக்கும் ஆதாயமாக இருக்கணும், நீயும் சிறப்பாக இருக்கணும், சுற்றி இருக்கணும். நீ மகிழ்ச்சியாக இருந்தாவே நீ ஒரு நல்ல கார் வாங்கினேனா இல்லை, அம்பர் காரோ இல்லை ஆடி காரோ இல்லை காஸ்ட்லி காரோ வாங்கினேனா, நல்லா பணம் சம்பாதிச்சேனா, நல்லா சாப்பிட்டியானா, நல்லா சந்தோஷமாக இருந்தியானா, உன் கண்கள் எப்படி இருக்கும்? ஈரத்தில் படிஞ்சிருக்கும். மகிழ்ச்சியை கொண்டாட்டமாக வாழ்ந்தியானா, 4 பேருக்கு நன்றியோடு இருந்தியானா, அப்போ எப்படி கையாளணும்? நான் இப்போ இந்த உலகத்தையும் நானும் வாழணும், பிறரும் வாழணும். நம்ம தாத்தா எவ்வளோ பெரிய கெட்டிக்காரன். யாதும் ஊரே யாருன்னா பார்த்து பிரித்து பார்க்க சொல்லிடுற. அவர் வடநாடு, இவர் தென்னாடு, இவர் அங்கேருந்து இங்கே வந்து சம்பாதிக்கிறாரு. எல்லாம் அவங்களே வந்துட்டாக்கா தேர்தல் உரிமையை தேர்ந்தெடுக்க முடியாது. ஆல்மா தமிழர்களுக்கு இடமே இல்லாமல் ஆகிடும் இல்லை. லிஃப்ட்டில் எவ்வளோ பேர் யாருனாலும் அந்த லிஃப்ட் தூக்க முடியாத அளவுக்கு என்ன ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? அதுவே அப்படித்தானே. எப்போ பார்த்தாலும் வசன்னு உருவம் பிள்ளைங்களாம் தான் என்ன ஆகும்? அதே யார் தான் பார்த்துக்கண்ணா? ஒன்றும் புள்ள பெற்றுக்கிறதுக்கோ அளவில் வச்சுக்கிறதோ நம்ம கையில் தான். புள்ளையே பெற்றுக்கிறதுக்கான வழியாக என்ன? உலகத்தோட ஒத்திசைவு கொள்றதுன்றது சாத்தியமே இல்லை. ஏன்? ஒழுக்கம் ஊருன்னா ஆகிட்டுக்குதே, மாறி போயிட்டு. அப்போ சுய ஒழுக்கத்தை கண்டுபிடி. நான் இந்த உலகத்தோடு எப்படி வாழலாம், எந்த மனிதர்கள் கூட உறவாடிக்கலாம், எந்த மனிதர்கள் கூட உறவாடலாம், அதுதான் நான் சொல்லுங்கிறேன். நீ உனக்கு புரிஞ்சிச்சுன்னா என்ன மாதிரி ஆளுங்க கூட உறவாடல. அம்மா இல்லை இல்லைன்னு கேட்டுனுக்கிறேன். எப்போ பார்த்தாலும் அம்மா இல்லைன்னு கேட்டுன்னு இருப்பார் இவர். இல்லை நம்ம அம்மா இருந்தான்னா எல்லாம் கட்டினேன், இந்த ஆளுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்? நீ எங்கள் அம்மா இருக்கிறாங்க, இல்லை உனக்கு தேவையில்லைன்ட்டு என்ன பண்ணினேன்? நீ அம்மாவில் எனக்கு வானாடான்ட்டு போயிடணுமா இல்லையா? எதுக்கு அங்கே வந்து கமாண்ட் எழுதிங்கிறது? கமாண்ட் இனிமேல் இப்போ நெகட்டிவ் கமெண்ட் தான் அம்மா இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் நெகட்டிவாக ஒருத்தர் கமெண்ட் எழுதுறேன், இருந்தாலும் மோசமானவன், நல்லவன் கிடையாது, இவனை வந்து திருத்தப்பட வேண்டிய நல்லவன், இப்பெல்லாம் ஒருத்தர் கமெண்ட் எழுதுனா என்ன அர்த்தம்? அம்மா இல்லைன்னு அர்த்தம். உனக்கு அம்மா இல்லாமல் இருக்கும், அதனால என்ன பண்ணுங்கிறான்? என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் உன்னை கூட குழந்தை தான் 4:32 எழுந்தேனா, குழந்தை மாதிரி மெதுவாக எதிர்பார்க்குற அப்படின்னா. எனக்கு எங்கள் அம்மா இருக்கிற வரையும் நான் யார் தான்? ஒரு காலம் எங்கள் அம்மா இல்லைன்னா யார்? நான்
அம்மா இருந்தாங்கன்னு சொல்லும்போது நான் குழந்தையா இல்லை. ஆனால் அம்மா இருக்கிற வரைக்கும் யார் தான்? அம்மா இருக்கிற வரைக்கும் நீங்கள் யார் தான்? அம்மா இல்லைன்னா என்ன அர்த்தம்? குழந்தை இல்லை. நீ வேற அர்த்தம் பண்ணினா யார் அசிங்கமாயிடுச்சேன்னா? எங்கள் முன்னாடி வந்து நீ இவ்வளோ கம்பீரமாக பேசுகிற, நீ நீதிமன்றத்தில் போய் இந்த உலகத்தில் போய் என்ன பண்ண முடியாது? எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி போய் பேசக்கூடாது, பேசவும் முடியாது. ஏன்? ஆமாம். ஓ பையில் எதுவும் கிடையாதுயா, ஏன் செக் பண்ணுறேன்னு கேட்க முடியும்? ஏர்போர்ட்டில் போகிற பைய எடுத்துன்னு போகிற, எதுவுமே வச்சில்லை நீ. பின்னோ ஊசியோ துப்பாக்கியோ மட்டியோ அவனா நான் போட்டான் எதுவுமே இல்லை. உனக்கு நல்லா தெரியும். போய் அவங்ககிட்ட ஏன் செக் பண்ணுவேன்? எதுவும் வச்சில்லை சொல்லுவேன். ஏன் நீ வச்சு நிறு, வச்சில கட்டி டப்பாவில் போடணும் என்ன பண்ணி தான் என்னை செக் பண்ணுறாரு. இப்போ கையை தூக்குன்றார். யாருக்கிட்ட? நான் யார்? சிஏ பச்சுக்கிறேன் தெரியுமா? நான் யார்? சிஏ பச்சுக்கிறேன். அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், கையெல்லாம் தூக்க மாட்டேன். நீ வெளிநாட்டுக்கு போவ என்ன பண்ண? உனக்கு அவங்களாம் போய் நிற்கல. இவனுங்க இந்த குண்டு செட்லேயே குதிரை ஓட்டுனுக்கிறானுங்க போல. இது அங்கே போய் என்னதான் பண்ணானுங்க கம்பெனி ஜென்ட்லா. அவன் நம்ம போய் நிற்கும் போது அவன் தெரிஞ்சிடும், இந்த ஆள் 10 வாட்டி போகிறவன் போல ஃப்ரீயா நிற்கிறாரு. அதுவும் செயினை தூக்கி மேலே போட்டு பட்டன் அடி கட்டி விட்டு இந்த பட்டன் அடி கட்டி விட்டு நின்னவொன்னே அவரே என்ன ஆகிடுவார்? இங்கின்னு சத்தம் கட்டணுன்னு செயின் போட்டுங்கிறாரு. சில பேர் செயினை கைட்டி பையில் போட்டு வரவங்களாம். நானே முதல்ல அப்படி தான் பண்ணியிருந்தேன். இப்போலாம் அப்படி கிடையாது. பட்டனை கைட்டி செயினை மேலே விட்டு போகிறது பிரச்சனை இல்லை. அவருக்கு தெரியுது என்ன போட்டுங்கிறாங்கன்ட்டு. அப்படித்தானே? இப்போ இந்த உலகத்தை கூட எப்படி வாழ்ந்தாகணும்? அம்மா கூடவோ பொண்ணு கூடவோ பொன்னாடி கூடவோ வாழ்ந்தாகணும். எல்லாரும் பொண்ணு நினச்சிடலாமா? வெரைட்டிஸ் இருக்குது. அப்படி தானே? தரம் இருக்குது மனிதர்களுக்குள்ளே. யாரை கூட எப்படி பழகணுமோ அப்படி பழகணும், எங்கே எப்படி பழகணுமோ அந்த மாதிரி நான் எனக்கு பழக தெரியல. எனக்கு அந்த மாதிரி பேச தெரியல. இப்போ யூடியூப்பில் வந்து மரியாதையா என்னங்கோ சாப்பிட்டீங்களாங்கோங்கோ, அம்மா இல்லைங்களாங்கோ அப்படிலாம் பேசாமல் அம்மா இல்லை குந்திக்கோ ஓட்டா என்ன இதெல்லாம் உனக்கு பேச தெரியல. எனக்கு பேச தெரியல. எனக்கு பேச தெரியல, உனக்கு பார்க்க தெரியலையா? இது மாதிரி சேனலில் பார்க்குறியா? உனக்கு பார்க்க தெரியல, எனக்கு பேச தெரியல. என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த சேனல் வேணும் வேணான்னு புரிஞ்சுக்கணுமா? என்ன அதாவது வந்து நான் எங்கள் சமூக பொறுப்பாடி, நான் கமாண்ட் எழுதியே பொறுப்பு காட்டுவேன். நம்ம போடா பருப்புணும், பருப்பே 4 வேலை வச்சா உள்ள இருந்து கருப்பு கருப்பாக பருப்பு பறந்து வந்துடுது. இத்து போன பருப்பு எல்லாம் பூச்சி பிடிச்சிட்டு இருக்குது. எதுவும் பூர்ணம் முடிச்சுட்டு இருக்குது. உள்ள பருப்பு ஒன்றும் செய்ய முடியல. நம்மளாலையும் கடைய முடியாது. ஏன்? வேஸ்ட்டை கடைய முடியாது நம்மளால. அந்த மாதிரி பருப்புல என்ன பருப்பு? அது பூச்சி பிடிச்ச பருப்பு. அது பொட்டை பூச்சிங்க பிடிச்சிட்டு இருக்குது. அதுங்களுக்கு நிறைய பொட்டை பூச்சிங்கெல்லாம் பிடிச்சிட்டு இருக்குது. பொட்டை பூச்சின்னா நீங்கள் புரிஞ்சா என்ன? நான் வந்து எல்லாத்தையும் தெளிவாலாம் சொல்ல முடியாது. புரிஞ்சிச்சா? இந்த பொட்டை பூச்சி புரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு புரிஞ்சுக்கொன்றது புரிஞ்சிருக்கோம். நிறைய பூச்சிங்க இருக்குது இங்கே. அந்த பூச்சிங்கெல்லாம் என்ன பண்ணா புதுசு புதுசாக வர பூச்சிங்க வர உருவாகும். ஆமா ராமா அப்படின்னும். அது ஒரு மாதிரியான பூச்சி. அது மாதிரி பூச்சிங்க விதவிதமான பூச்சிங்க பார்த்துக்கிறீங்களா? சீடி குத்து உழ வச்சு பாருன்னும். பூச்சி பல விதமான தான் இருக்குது. இந்த பருப்புங்களுக்கு அந்த மாதிரி பூச்சி பிடிச்சிட்டா நான் என்ன பண்ணுறது? அப்போ இந்த உலகத்தோடு எப்படி வாழணும்? எதை கடினமோ அதை கஞ்சி தான் சாப்பிட்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதெல்லாம் டெலீட் பண்ணணும். உள்ளுக்குள்ளே ஒன்றை டெலீட் பண்ணுறது மட்டும் இல்லை, உலகத்துலேயும் சில விஷயத்த கூட பேசக்கூடாதுன்னா அந்த மாதிரி டெலீட் பண்ணுற விஷயம் நானாக இருந்தால் நீ என்ன பண்ணிட்டு போயிடு? என்னையா டெலீட் பண்ணு, நல்லது, பிரச்சனை கிடையாது. ஏன்? யாருக்கானது வாழ்க்கை? உனக்கானது. என்னை ஈஸியாக என்ன பண்ணிட்டு போ, கடந்து போன்றேன் நான். நல்லா இரு, எனக்கு தேவை என்ன? எனக்கு அடிமையாவோ எனக்கு ஸ்லேவாவோ இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லவே இல்லை. நீ யாரு? உனக்கு நன்றி இருந்தது, இந்த மனுஷன் எனக்கு வந்து ஏதோ பண்ணான்னா என்ன பண்ணேன்? என்னென்ன பண்ணாத வராத. ஏன் டைலமாவாக இருக்கிறேன்ற நான் இல்லை? காலைல விழு, இல்லை கட்டிப்பிடி, எனக்கு கூட கொண்டாட்ட மாதிரி. இல்லைன்னா பிடிக்காதுன்னா என்ன பண்ணேன்? யாருன்னா வரலன்னா ஏன் வரமாட்டேன் நான் கேட்டுக்கிறேன். பொறுப்பாக கேட்பேன், என்ன ஆயிடுச்சு வரலன்ட்டு. அப்படி தானே தவிர வரலன்றது வந்து எனக்கு என்னன்னா உங்களை குற்ற உணர்வுக்காகலாம் கேட்க மாட்டேன். வந்து இருந்தீங்களே என்ன ஆச்சு? என்ன நீங்கள் ஒரு வேலை இருக்குதுன்னா சந்தோஷம், நல்லா இருந்தால் சரி. சத்சங்கத்துக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே லைவ் எல்லாம் பண்ணேன் பாரு. இருக்கிறவங்களாம் இப்போ ஒரு 1000 பேர் பார்த்துங்கிறான். இங்கே வந்தால் நான் நிலமை என்ன ஆகுது? இல்லை 1,00,000 பேர் வந்துட்டீங்கன்னா சோறு போட முடியுமா? நான் கடவுளே வேண்டுவேன், கடவுளே ஏன் இவ்வளோ பேர் அமிச்சிட்டேன்? ஆபத்தே இல்லையா? அப்போ நீ கம்ஃபர்டபுளாக வந்தேன்னா எனக்கு எப்படி இருக்கான்? அப்போ நீ கம்ஃபர்டபுளாக வரும்போது பார்த்துட்டு பரவாயில்ல, ஐயா பறந்துட்டுக்கிறாரு, நிறைய ஆகிட்டுக்கிறாரு, நம்ம வீட்லேயே என்ன பண்ணலாம் பார்க்கலான்னு. இல்லை டர்னு போட்டுன்னு வரப்போ உங்கள் இஷ்டம். கூட்டம் வராத வரைக்கும் நான் அவன் சச்சாங்க ஃப்ரீயாக போயின்னுக்கும். நிறைய கூட்டம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? இந்த வாரம் வந்தவங்க அடுத்த வாரம் வராதிங்க, யாருக்கு தெரியா? சொல்லலாம் 4 வாரத்துக்கு ஒரு முறை வாங்க, இல்லை டோக்கன் போட்டுருவாங்க, இல்லை இதுக்கும் ஒரு பீஸை வச்சுருவாங்க. துட்டு குத்தா கொஞ்சம் குறைஞ்சிடும். இல்லை
எனக்கு தெரியாது சந்தர்ப்பம் இந்த உலகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு யாரும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், சூழ்நிலைகள் மீண்டும் மீண்டும் வரும்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் வந்து நீங்கள் வாழும்போது மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்குன்ற மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க. ரொம்ப விசேஷம் காலம். உலகத்தோடு வாழும்போது காலத்து மேலே கவனமாக இருக்கணும். திரும்ப வருமானு எனக்கு தெரியாது. எந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மீண்டும் அதே மாதிரி வருமானே கிடையாது. இந்த மாதிரியே சத்சங்கம் அடுத்த வாரம் இருக்கும் தெரியாது. இந்த மாதிரியே வாழ்க்கை இருக்கும் தெரியாது. இந்த மாதிரி சந்தர்ப்பமே இருக்கும் எனக்கு தெரியாது. நானே மாறின்னு வந்தேன். 500, 1000, 10,000, 20,000 போயினே இருக்குது. அதனால் என்ன ஆகாது. உலகத்தோடு வாழும்போது வாய்ப்புகள் வரும்போது என்ன பண்ணிருப்பாரு. நான் ஆன்மீகம் மட்டும் நான் சொல்ல வரல. வேலை கிடைக்குது, வேலை கரெக்டாக செஞ்சிரு. உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, யோசிச்சுனே இருக்காது. வேலைக்கு சம்பளத்துக்கு தான் போகிற. வேலைக்கு எதுக்கு போகிற? திறமைக்கோ மற்றதுக்கெல்லாம் கிடையாது. கூலி சம்பளம் வாங்க தான் நீ போகிற. அப்போ சம்பளம் அதிகமாக தான் உன்னோட டார்கெட்டாக இருக்கணுமே தவிர மற்றதெல்லாம் அங்கே பிடிச்ச வேலை, பிடிக்காத வேலை, புளிச்ச வேலைலாம் கிடையாது. எந்த வேலை செஞ்சாலும் எப்படி செய்ய? செய்த தொழில் வேறுமையானாக்கா இந்த வேலை தான் செய்வேன்லாம் கிடையாது. டாய்லெட் கவனம் கூட எப்படி செய்ய? சிறப்பாக நான் உடனே டாய்லெட் கவனம் சொல்லலன்னு நினச்சி போகிறேன். எந்த வேலை செஞ்சாலும் அது வேலை சிறப்பாக செய். போதுமா, உனக்கு போதுமான அளவுக்கு செய். உனக்கு வாழ்க்கையை கொண்டாடுற அளவுக்கு நீ சம்பாதி. எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இந்த உலகத்தை நீ எப்படி கையாளலாம்? தேவையில்லாத இடம் சில இடத்துல பெண்டாகும்போது கேட்க வேண்டிய இடத்துல கேளு. கேட்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணு கேளு. பெருசாக நீ என்ன பண்ணு அப்பா டக்கர் மேலாம் நினச்சிக்காது. எல்லாம் உனக்கு தெரிஞ்சுது. சாத்தியமே இல்லை. எல்லாம் அப்டேட் ஆகினே இருக்குது புதுசு புதுசாக. என்ன தான் பண்ணி ஆகும்ண்ணா? அவன் கேட் நம்பர் 18ன்னா கேட்கணும். நீ 18ல் ஏ போட்டுருக்கோம். 18ல் போய் நின்று ஏன்னா 18 போட்டுது ஏ போட்டுதுன்னா அது ஏபிசிடி மேட்டரா சார்? நம்பர் சொன்னாங்க, கேட்டில் நம்பர் மட்டும் தான் இருக்குன்னா ஏவும் பியும் கூட கேட்டில் இருக்கும். அதனால் எங்கே போனாலுமே எதுனா பண்ணு தெளிவாக. அதுதான் மே ஐஎல்பின்னு அங்கங்கே போட்டு வச்சுக்கிறான். எல்லாம் தெரிஞ்சு ஏகாமரம் யாருமே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்ன பண்ணாங்க? போய் கற்றுக்கோ, தெரிஞ்சுக்கோ. என்ன சொல்கிறது? பாஸ்போர்ட்டு கொடுத்துட்டு கம்மு நின்று முடியாது. இருமாப்பா கேமராவை பாருன்னுவான். நீ ஃபோனுக்கு டக்குன்னு எடுத்து கேமராவை பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? தெரிஞ்சுப்பான் அவன். ஓ இந்த ஆளுக்கு தெரியல பாவம், இந்த உன் கேமரா இல்லை தம்பி, இதோ இங்கே இருக்குது பாருன்னுவான். அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், கேமரா மாதிரியே இருக்காது. அப்படி தானே? ஆமாம். சில நாட்டுங்களுக்கு போனால் தான் கேமரானே தெரியும். சில நாட்டில் என்னன்னு தெரியாது, டப்பா டப்பாவே வச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் புரிஞ்சு நந்துக்கப்பார். எல்லாம் உலகத்தோட உய்யும் போது சில பேர் அப்படி உனக்கு புரிஞ்சு நந்துக்கும் போது பழகும் போதே தெரிய வரும். ஒத்து வர அதை விட்டு போயினே இரு, பிரச்சனை கிடையாது. உன் பிளாட்ஃபார்ம் வேறு, அவங்க பிளாட்ஃபார்மே வேறுவா இருக்கும். நீ போக வேண்டிய ஊர், அவங்க போக வேண்டிய ஊரே வேறு தான். நான் முதல்ல சொல்லிட்டேன், தனித்தனி கேள்வித்தாள். உலகத்தோடு வாழும்போது உன் கேள்வித்தானுக்கான விடையை தான் இந்த உலகத்திலேருந்து தேடி எடுக்கணும். நீ எதை அனுபவிக்க வந்தியோ அதை அனுபவி. நீ எதுக்கு வந்தியோ அதை செய். உன் மனசாட்சியை கேளு. நீ திருப்தியாக இருந்தியா? நீ நல்லா சாப்பிட்டியா? நீ சரியாக வாந்தியான்னு கேளு. எவங்கிட்டேன்னா போய் கேட்டேன்னா எவன மாதிரினா வாந்தினா வாழ்க்கையில் 18 வருஷம் வேஸ்ட்டு பண்ணிட்டேன்னுவே. 18 வருஷம் போயிடுச்சு என்ன பண்ணுவேன்? முட்டை கறி கோழி எல்லாம் திட்டும். 18 வருஷமா ஏன்டா சைவமா இருந்தேன்னு திட்டுமா திட்டாதா? அதனால் அது மாதிரி துக்கப்படுற மாதிரி இருக்காது. 18 வருஷம் நான் சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லு, தப்பு கிடையாது. இல்லை வாங்கினால் முஸ்லிமே நான் சந்தோஷமாயிட்டேன், திருப்தி ஆகிட்டேன்ப்பா, நான் சைவம் மட்டும் தான் சாப்பிடுவேங்க, பெருமையாக இருக்குதுன்னு பெருமையாக நீ பீத்திக்கோ. நாங்கள் டெலீட் பண்ணுறாள் அவங்களாம். எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீ சாப்பிட்டா எனக்குன்னா சாப்பிட கட்டி எனக்குண்ணா, நானா கோழியே நீ என்ன சாப்பிடுன்றதுக்கு? நான் அந்த வேலை எனக்கு இல்லவே இல்லை, உன் இஷ்டம். பட் நீ தான் விசேஷம் நினச்சிருந்தேன்னா தப்பே கிடையாது. ஆனால் மற்றவனை பார்த்து முட்டாள்ன்ற பத்தியா, அப்போ தான் தப்பு. இந்த உலகத்தில் யாரும் எப்படியும் வாழ உரிமை உள்ளவர்கள். அப்போ ஆன்மீகத்தில் எப்படி வாழலாமான்னா வாழலாம், வாழ்ற உரிமை எடுக்கிறாங்க. நான் கடவுள் சொல்கிறேன், உனக்கு கடவுள் சொல்கிறான். அவன் கடவுள் இல்லை ஏதோ உன்னை கடவுள்னு சொல்லும்போது எனக்கு கோவம் வருது சொல்கிறான், அவ்வளோதான். வேறு ஒரு காரணமும் இல்லை. அவங்க பிஸ்னஸ் போயிடுது, என் பிஸ்னஸ் வருது. பிஸ்னஸாக மேட்ரிங்க? பிஸ்னஸ் மேட்ரே இல்லை. நான் 25 வருஷம் உழைச்சி விட்டு ஒரு பென்ஷனை வாங்கி அதில் வாழ முடியும்னு முடிவுக்கு வந்துட்டு வந்தவன் நான். புரியுதா? எனக்கு வந்து 27,747 ரூபாய் என்னோ பென்ஷன். சும்மா பக்கால் நான். எனக்கு ஒரு சுடுகஞ்சி ஒரு நார்த்தங்க ஊருக்கா போதும், தெய்வீகமாக சாப்பிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஆள் நான். புரியுதா? யாரோ ஒருத்தர் கற்கள் வாங்கியிருந்தால் அது கூட சாப்பிட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறேன்? எப்படியும் வாழ்ந்துட முடியும். வாழ்க்கை ஒன்றும் பிரச்சனை. ஏன் நான் வசதியாகவும் வாழ்ந்துட்டு போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? நீயும் கூட எப்படி வாழ? நான் உனக்கு முன்னுதாரணமாக இருக்கிறேன். ஆன்மீகவாதினா எப்படி இருக்கக்கூடாது? பசியும் பட்டினமா தோல் ஒட்டி போயெல்லாம் இருக்கக்கூடாது. நீ தான் கொண்டாட்டமாக இருக்கணும். உன்னை பார்த்துட்டு மற்றவங்களும் வயிறு எரிஞ்சு தான் சாவான். ஏன் அதுக்கு தான் வந்தான், அவன் வயிறு எரிஞ்சினே இருக்கணும். ஆமாம், பார்த்து புறம்பட்டு இன்னைக்கு கூட இப்போ என்ன எனக்குறான்னு தெரியல, நம்ம அவனே பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த வைத்தேசல் கேஸ் நம்ம நம்ப முடியாது. 20 ரூபா அள்ளி மூஞ்சிப்பா தான்
இல்லை, நீ உன்னை கொண்டாடு, இந்த உலகத்தையும் என்ன பண்ணு, கொண்டாடு, மகிழ்ச்சியாக மாற்று. நீ மகிழ்ச்சியாக இரு, மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக இருக்கவை. அப்போ கிரிட்டிசைஸ்லாம் பண்ணலாமா பண்ணதுன்னா அதெல்லாம் பண்ணு. தமாசா மாமா மச்சான் பேசிக்கிட்டு இல்லையா, மச்சன்ச்சி வந்து என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்களா இல்லையா? பண்ணுமா பண்ணக்கூடாதா? அதெல்லாம் பண்ணுமா பண்ண, அப்படியே சைலண்ட்டாக போய் சைலண்ட்டாக வரணுமா? கண்களை ஒரு 30 டிகிரி கீழே வை, எந்த பொம்பளையும் பார்க்காது. ஏன் தெரியுமா கீழே வைக்கணும்? அவன் மோதிரம் போடுங்கிறாரா இல்லையான்னு பாரு. மோதிரம் போடாத காலத்தை மட்டும் நிமிந்து பாரு, நல்லா வாங்குது. சிவசிவா இல்லை, சில பேர் பொம்பளை மாதிரியே இருக்கும், கால் நல்லா வயசு பாலிஸ்லாம் சின்ன இதெல்லாம் போட்டுருப்பான். நம்ம நல்லா அழகாக இது பொம்பளை காலத்தான் இருக்கும், நிமிந்து பார்த்தா ஆமா பிங்கியா இருக்கும். ஆமா பிங்கி பங்கி பாங்கின்னுவாங்க, நல்லாவா இருக்க? நோ 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 நோ, நீ என்ன முடியுமோ அவ்வளோ தூரம் திரும்பி பாருன்ற. நான் பின்னாடி அவ்வளோ பார்க்கலன்னு கஷ்டப்பட்டுக்காது. கழுத்தை ஏன் நமக்கு திருப்பி வச்சுக்கிறாரு கடவுளே? இல்லை இப்படியே வச்சிருக்கு, இப்படியே ரிஜிடாக வச்சிருக்க மாட்டாரு. நான் 30 டிகிரி தான் பார்க்கணும்னு கடவுள் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பான்? எனக்கு இப்படியே வச்சுட்டு இருப்பான். என்ன டக்கர் வச்சா வானத்தை பார்க்க முடியும்? விலங்குகள்லாம் புள்ளையே தான் பார்த்துக்கிடணும். இப்போ அதுக்கு ஒரு கீழே கமெண்ட் எழுதுவான், ஏன்டா லூஸு, வானத்தை பார்க்க, ஒட்டகம்லாம் மேலே பார்க்காதா, மாடு ஆடு மேலே பார்க்காதான்னு கேட்பான். நான் மேலே பார்க்கலாம், அது மேகம் போது, சூரியன் போது, சந்திரன் போதுன்னு தெரியா? அதுக்கும் மணங்குதுரா, அதை சாப்பிடாதான்றான். நெல்லுக்கும் தான் மணங்குது, அவிக்கும் போது வனம் அப்படி வரும். மண்ணுக்கும் மணங்குது. மண் என்றால் எங்கன்னா உண்டு, மனம் உண்டு. தண்ணிக்கு ஒரு மனம் இருக்குது இல்லை, மனம் குணம் திடம் நிறைந்தது. நர்சூஸ் காப்பியா? நம்ம நர்ஸுக்கு தேடி போய் அவங்க போடுற காப்பியை தான் குடிக்கணும். நீங்கன்னா நானா பண்ணுறது? வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ உங்களையும் உலகத்தையும் குடும்பத்தையும் எப்படி கொண்டாடுங்க? ஆல் தி பெஸ்ட். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.